ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆக்சிடென்ட் ப்ரிவென்டிங் சிஸ்டமை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து ப்ராஜெக்ட் செய்யக்கு என்ன தேவைன்னா வந்து ஒரு பேஸ்மான செட் பண்ணிட்டு ஆல்ரெடி. இப்போ வந்து ஒரு ஒயர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி வந்து இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, நெக்ஸ்ட் ஃபேன் வந்து இந்த ஃபயர் ஆஃப் பண்ணுறதுக்காக, அப்போ வந்து கண்ட்ரோலர் நம்ம ஆர்டினோ யூஎன்ஓ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ யூஎஸ்பி கேபிள் அதான் நம்ம கோடிங்கையும் இதில் அப்லோட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது. அப்போ லைட்டர் வந்து இதை ஆன் பண்ணுறதுக்காக. ஓகே, காம்பனன்ட்ஸ் எவ்வளோ தான், கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. வந்து இன்னொரு சென்சார் தேவைப்படுது, அதுதான் இந்த கேஸ் சென்சார். கேஸ் சென்சார் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம், அது பார்க்காதவங்க நம்ம வீடியோ சேனலில் போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. அப்புறம் கிளியர் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் பிரின்சிபல், அதை வச்சு ஒரு ப்ராஜெக்டும் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட இதே மாதிரி வந்து விசிசி, கிரவுண்ட், டிஒய், ஏஓ இருக்கும். இப்போ நம்ம அன்லாக் அவுட்புட் எடுக்க போகிறோம், அதனால விசிசி கிரவுண்ட் காமனாக பண்ணிக்கலாம். விசிசி கிரவுண்டு, ஓகே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணியாச்சு. கேஸ் சென்சாருக்கான கனெக்ஷன்ஸ் இப்போ இதுதான் பார்க்கலாம் வாங்க. கனெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக்கை வந்து நம்ம விசிசியில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை கிரவுண்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே, பவர் சப்ளை போயாச்சு. இப்போ அன்லாக் அவுட்புட்னால நான் கோடிங் படி நான் ஏவோட கொடுத்துருக்கேன், MQ2 சென்சாரோட அவுட்புட்டை ஏக்யூவோட கொடுத்துருக்கேன். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேனுக்கான அவுட்புட் தர போகிறோம். ஃபேனுக்கான காமனான கிரவுண்டு தான். இப்போது கிரவுண்ட் நான் கிரவுண்ட்லேயே கொடுத்துட்டேன். விசிசியை வந்து கோடிங் படி நான் 9ல் கொடுத்துருக்கேன், 8 9. கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பாசிட்டிவை ஒரு அலிகேட்டர் கிளிப் எடுத்து தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவை ஒன்று எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபேனுக்கான கனெக்ஷன்ஸோட பாசிட்டிவை வந்து நான் ஃபேனோட பாசிட்டிவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபேனுக்கான நெகட்டிவை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ கோடிங் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, பவர் சப்ளையும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிக் மாதிரி சிம்பிள் இருக்கும், டிக் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. டன் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அதனால் வந்து நான் டூல்ஸில் போயிட்டு போர்டு ஆர்டினோக்கு போர்ட் வந்து COM5 ஆர்டினோ யூஎன் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டா மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். நான் கொடுக்க வேணாம் யாரும். அப்லோட் டூல் கொடுக்குது, அப்லோட் டூல் கொடுத்தாச்சு. ஓகே, அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, அதனால இப்போ ஓடுது. அப்போ ஓடுச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபேன் ஓட்டி வச்சுக்கிறேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே லைட் ஃபயர் ஆன் ஆகிருக்கு.
இப்போ அவுட்புட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதனால டீப்பாக வந்து அது மேலே படுற வரைக்கும் அது ரன் ஆகுதில்ல. ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் வச்சனால பண்ணல. இப்போ நான் ஊதுபத்தி எடுத்து சென்சர்ஸ் கிட்ட வைக்கிறேன். ஓகே, சென்சார்னு போயிடுச்சு. இப்போ லைட் பக்கத்தில் பற்ற வைக்கிறேன். ஓகே, ஃபயர் ஃபஸ்ட்டு லைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபயர் கேஸ், ஹார்ம்ஃபுல் கேஸ் டிடெக்ட் பண்ணுது. ஃபயர் போனனால ஹார்ம்ஃபுல் கேஸுமே போயிடுச்சு. இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிக்கிறதா டக்குன்னு வந்து சென்சார்ஸ் வந்து எடுக்காது. இதே நீங்கள் ஃப்ரேம் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நெருப்பு வந்த உடனே அதை ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் சென்சாராக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த கேஸ் டிடெக்ட் பண்ணனால தான் வருது. இப்படி தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.